ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபங்க்ஷனுக்கு சீர்வரிசை தட்டெல்லாம் வைப்பாங்கல்ல, அதில் வெத்தலை பாக்கு தட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அது போக இது குபேர தட்டுன்னு சொல்லிட்டு சீர்வரிசை தட்டில் இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுதுன்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கோல்டன் காயின்ஸ் அண்ட் இது ஆர்டிஃபிஷியல் கேஷ் மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் விளாண்டுருப்பாங்க இந்த கேஷ் வச்சு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஒரு தட்டு வச்சு அந்த கேஷ் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல, அதை கரெக்டாக அழகாக அடுக்கிட்டே வந்தோம்னா ஒரே மாதிரியாக வரும். ஸோ அந்த மாதிரி அடுக்கிட்டு நடுவில் அந்த கோல்டன் கலர்ஸு காயின் மாதிரி இருக்கும், அந்த சாக்லேட்டு அதை உள்ளே போட்டுக்கலாம். அந்த நோட்டெல்லாம் அழகாக அடுக்கி வச்சாச்சு. அடுக்கினோடனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த க்ரீனு, பர்பிள், பிங்க்கு, அதை 100 நோட்டு, 500 எல்லாமே பார்த்தா செப்ரேட்டாக அடுக்கணும். முன்னாடி கலந்து அடுக்கும்போது அவ்வளோவா தெரியல. இப்போ செப்ரேட்டாக அடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படி அடுக்கிட்டு நடுவில் அந்த கோல்டு கலர் காயின்ஸ்லாம் நாங்கள் வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே உள்ளே கொட்டியாச்சு. கொட்டிட்டு அழகாக ரெப்பி வச்சுருந்தோம். இப்போ இந்த குபேர சிலை செப்ரேட்டாக வச்சுருந்தோம். 50 ருபீஸ் கூட கிடச்சிது. அந்த கலருக்காக தான் நான் அந்த நோட்டெல்லாம் கூட வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. இந்த க்ரீனு, பிங்க்கு இது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே அடுக்கி முடித்ததுக்கப்புறம் இந்த குபேர சிலை இருக்கும், அது செப்ரேட்டாக எடுத்துகிட்டு நாங்கள் நடுவில் வைக்கிற மாதிரி. ஸோ அது வைக்கும்போது குபேரரை நிப்பாட்டுறது தான் ரொம்ப யாழு. நடுவில் நம்ம குபேரர் சிலை வச்சோம்ல பாப்பா, கீழே விழுந்துட்டே இருந்ததா? சரி, அதுக்கப்புறம் செல்ல டேப் ஒட்டி வச்சிட்டோம்ல, கீழே வச்ச உடனே நின்றுச்சா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுச்சு. கொஞ்ச நேரம் அழகாக நின்றுச்சு. அது நீங்கள் காயினுக்கு மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவிச்சிட்டு மேலே வச்சதுனால ஓயாமல் கீழே விழுந்துட்டே இருந்தது. செல்ல டேப் வச்சாலுமே நிற்கலை. அதுக்கப்புறம் காயின் எல்லாம் லைட்டாக தள்ளிட்டு அந்த தட்டுலேயே செல்ல டேப் ஒட்டி வச்சிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாருமே நல்லாயிருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. என் சிஸ்டர் கூட சொல்லிட்டு இருந்தா, அக்கா இது அழகாக இருக்குது, உள்ளே இருக்கிற கோல்டு கலர் காயின்லாம் அழகாக இருக்குதுக்கா, என்னதுக்கா அது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அவள் என்கிட்ட அது என்னதுன்னு கேட்டிருக்கா. அவனோட குட்டி பையன் 1.5 வயசு, அவன் உள்ளே பூந்து அது சாக்லேட் தானே எடுத்து பிரித்து சாப்பிட்டான். ஸோ அது சின்ன பசங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது ஃபுல்லாகவே சாக்லேட் தான், இது எல்லாமே பொம்மை நோட்டு தான் சொல்லிட்டு சின்ன பசங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. பெரியவங்க தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா டெக்கரேஷன் பண்ணி ஒரு வழியாக குபேரரை பிடிச்சி நிப்பாட்டிட்டோம். என்னையாலும் இது எல்லாருமே இது எல்லாரும் சாக்லேட் தான் அதிகமாக சாப்பிட்டாங்க. சோறை கூட சின்ன பிள்ளைங்க சாப்பிடல. சின்ன பசங்க எல்லாருமே சாக்லேட் எடுத்துட்டாங்களாம்மா. ஒரு லெவலுக்கு எல்லா சாக்லேட்டுமே காலி பண்ணிட்டாங்க. அது உண்மைதான். போய் வச்ச உடனே சின்ன பசங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது அது சாக்லேட் தானே, கையை விட்டுட்டாங்கட்டே இருங்கடா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கல. பாருங்க, பார்த்துட்டு இதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு செய்யணும்னு நினச்சா இது செய்யுங்க. நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இது எல்லாமே நாங்கள் முதல் நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே முதல் நாள் நைட்டே ஒன்று சேர்ந்து இதெல்லாம் செஞ்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மனசு விட்டு பேசி எல்லோரும் கலக்கலன்னு எல்லா குட்டீஸும் ஒன்று சேரும்போது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தது. முதல் நாள் நைட்டே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் நம்ம கிளம்ப மட்டும்தான் முடியும். இதோட குட்டீஸுங்களுக்கு மேக்கப் பண்ணுறது, இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் பண்ண முடியும். இது மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறது எல்லாமே நாளே பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ அது மாதிரி நாளே பண்ணி வச்சிட்டோம். இது எங்களோட இன்னொரு சிஸ்டர் மறுநாள் தான் வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இது எல்லாமே அத்தை சீர் தான், மாமன் சீர் முன்னாடியே போயிடுச்சு. இது அத்தை சீர் எங்கள் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக அரேஞ்ச் பண்ணது தான் நான் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல இந்த வீடியோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த பாப்பாவோட குபேர பொம்மை கீழே விழுந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் பிடிச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வச்சிட்டோம். கீழே
தாம்பலத்தில் வச்ச உடனே குபேரர் விழுகவே இல்லை. நாங்கள் ஹைட்டாக வைக்கணும்னு சொல்லி வைக்கவும் தான் விழுந்துட்டார். இது பாப்பாவோட அவுட்ஃபிட்டு நான் போட்டேல்ல, அந்த வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன். க்யூட்டோட அம்மா பாப்பாவோட வீடியோ தான் சேர்ந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டபுள் டைம் போட்டுட்டேன் போல். பாப்பா தான் கொண்டுட்டு வந்தாங்க. இது நைட்டு அரேஞ்ச் பண்ணத வரைக்கும் எடுத்திருந்தோம், பாதி வந்து உள்ளே வச்சாச்சு.